கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு 22 பௌத்த பிக்குகள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய குழுவா போறாங்க. ஆமா, ஒரு பெரிய குழு. அவங்க போட்டிருக்கிற அந்த காவி உடை நம்ம சமூகத்துல தியாகத்தின், துறவரத்தின் மிக உயரிய அடையாளம் இல்லையா? ஆனா அந்த புனிதமான உடைகளுக்கு கீழே சுமார் 1.1 பில்லியன் ரூபாய், அதாவது 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப்பொருள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. நிச்சயமா. இது ஏதோ கட்டுக்கதை இல்ல. 2026 ஏப்ரல் 25ஆம் தேதி நிஜமாவே நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல தமிழ்வின் ஊடகத்துல வெளியான ஒரு அதிர்ச்சியான செய்தி குறிப்பை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது வெறும் ஒரு சாதாரண செய்தி வாசிப்பு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலைப்பின்னலே இருக்கு. கரெக்ட். ஒரு மாபெரும் குற்றச்செயல் எப்படி நம்ம சமூகத்தோட நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நேரான உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த தேடலோட நோக்கம். சரி, இதை சற்று விரிவாக அலசுவோம். ஒரு ஆன்மீக அடையாளத்தை கேடயகமா மாற்ற அளவுக்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது சமூகத்தோட அடித்தளத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம். குற்றவாளிகள் எப்போதுமே நம்ம அமைப்புகள்ல இருக்கிற ஓட்டைகளை தான் தேடுவாங்க. ஆமா, அது அவங்களுடைய இயல்பு தானே. எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க நம்ம பண்பாட்டுல இருக்கிற, நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு மரியாதையே அவங்க தங்களுக்கான ஆயுதமா மாத்திருக்காங்க. ஒரு விமான நிலையத்துல எல்லாரும் சோதிக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்கு மட்டும் எப்படி விலக்கு கிடைக்குது அப்படிங்கறத நாம நுணுக்கமா பார்க்கணும். அதுதான் எனக்கும் தோணுது. எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தின் திரைக்கதை போல் இல்லையா? நிஜமாவே அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நம்ம சமூகத்துல எந்தவித சந்தேகமும் பட முடியாத ஒரு உடைய ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ், அதாவது ட்ரோஜன் குதிரை தந்திரம் மாதிரி உள்ள நுழைய பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, ஒருத்தர் 2 பேர் காவி உடையில வந்தா மரியாதை நிமித்தமா செக் பண்ண தயங்குவாங்க. ஆனா 22 பேர், அதுவும் ஒரு பெரிய எண்ணிக்கை தான். அதுவும் தாய்லாந்து மாதிரி போதைப்பொருள் புழக்கம் அதிகமா இருக்கிற ஒரு நாட்டுல இருந்து ஒரே நேரத்துல இத்தனை பேர் ஒரு குழுவா வரும்போது விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கூடவா வராது? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப லாஜிக்கலான ஒண்ணு. ஆனா இதில் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விடயம் என்னவென்றால், இங்கதான் நாம மனித உளவியலை பத்தி புரிஞ்சுக்கணும். உளவியலா? அதாவது அதிகாரிகளோட மனநிலையை சொல்றீங்களா? ஆமா. காக்னிட்டிவ் பயாஸ், அதாவது அறிவாற்றல் சார்ந்த ஒரு சார்பு நிலை நம்ம மூளைக்கு இயல்பாவே இருக்கு. ஒரு அதிகாரி அந்த 22 பேரை பார்க்கும்போது அவரோட மூளை அவங்கள பயணிகள் அல்லது சந்தேக நபர்கள் அப்படின்னு உடனே வகைப்படுத்தாது. ஓ, மதகுருமார்கள் குழு அப்படின்னு தான் முதல் கட்டளை போகுமா? கரெக்ட். நம்ம பண்பாட்டுல ஒரு மதகுருவை சந்தேகிப்பது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை தரக்கூடிய விஷயம். அதத்தான் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ அந்த உடை ஒரு விஐபி ஃபாஸ்ட் பாஸ் மாதிரி செயல்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. எந்த செக்கிங்கும் இல்லாம நேரா உள்ள போறதுக்கான ஒரு ராஜதந்திர விளக்கு மாதிரியா? அதேதான் நானும் சொல்றேன். கடத்தல்காரர்கள் எப்போதுமே அதிக எதிர்ப்பு இருக்கிற வழியை விட்டுட்டு தடைகளே இல்லாத வழியத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. இத நாம ஒரு பாதுகாப்பு விளக்கு, அதாவது செக்யூரிட்டி லூப் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதிகாரிகள் ஒரு சின்ன செக்கிங் கூட பண்ணிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்திருப்பாங்களே. பயிற்சி இருந்தாலும் அதிகாரிகள் மனசுல ஒரு தயக்கம் இருக்கும். இவங்கள செக் பண்ணி ஒருவேளை ஒன்னும் இல்லனா அது சமூகத்துல பெரிய பிரச்சனையாகிடுமோ, மேலிடத்திலிருந்து ஏதாவது கேள்விகள் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். ஓஹோ, அந்த ஒரு செகண்ட் தயக்கத்தை தான் இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. சரியா சொன்னீங்க. அந்த மனத்தடையத்தான் தங்களோட வெற்றிக்கான ஃபார்முலாவா மாத்திருக்காங்க. 22 பேர் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக சுற்றுலா குழு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருங்க, இது எனக்கு முழுமையை ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு புள்ளி 1 பில்லியன் ரூபாய் அப்படிங்கிறது சும்மா சட்டப்பையில வச்சுக்கிட்டு வர பொருள் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அதுக்கு பெரிய அளவிலான பேக்கிங் தேவைப்படும். அதான், இவ்ளோ பெரிய தொகைய வெறும் மனித உளவியலை மட்டும் நம்பி யாராவது ரிஸ்க் எடுப்பாங்களா? விமான நிலையத்துக்குள்ளே அதிகார மட்டத்துல உங்களுக்கு உதவி இருந்திருக்க கூடாதா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்ளோ பெரிய முதலீட்ட ஒரு சான்ஸ்ல யாரும் விடமாட்டாங்க. நிச்சயமா அமைப்புகளுக்குள்ளேயும் இவர்களுக்கு உதவிகள் இருந்திருக்கலாம். அதாவது ஊழல் அதிகாரிகள் யாராவது இருந்திருக்கலாம். ஆமா. ஆனா அந்த அதிகாரிகளுக்கே ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படுது இல்லையா? ஏன் நீங்க அந்த பயணிகளை செக் பண்ணல அப்படின்னு யாராவது மேலிடத்திலிருந்து கேட்டா அவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். ஓ, அவங்க பௌத்த பிக்குக்கள் அதனால செக் பண்ணல அப்படிங்கிற அந்த பதில் ஒரு சரியான கவசமா செயல்படுது. எக்ஸாக்ட்லி. சமூகத்தில் உள்ள மரியாதைய தங்களோட தப்புகளுக்கான நியாயப்படுத்தலா அந்த ஊழல் அதிகாரிகளும் மாத்திக்கிறாங்க. ச்சே,
இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். சரி, இப்போ ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. விமான நிலையத்துல பிடிபட்டது அப்படிங்கறது பாதி மட்டும்தான். ஆமா, இது ஒரு தொடக்கம்தான். அந்த ஒரு புள்ளி 1 பில்லியன் ரூபாய்க்கான போதைப்பொருள் கட்டநாயக்காவை தாண்டி எங்க போகவிருந்தது? ஏதோ ஒரு சின்ன தெருமுனை வியாபாரத்துக்காக இவ்ளோ பெரிய தொகையை யாரும் இறக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய சப்ளை செயின் இருந்திருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கு. அந்த பிடிப்பட்ட பிக்கிகள்ல ஒருவரோட தொலைபேசி அதிகாரிகளை ஆராய்ந்த போதுதான் அந்த மிகப்பெரிய வலைப்பின்னல் வெளியில வந்திருக்கு. ஓ, போன்ல இருந்து என்ன தகவல் கிடைச்சது? தாய்லாந்திலிருந்து வந்த இந்த சரக்குகள் நாட்டின் 25 மாவட்டங்களுக்கும் போகவிருந்தது அப்படிங்கிறது தான் இந்த தமிழ்வின் தரவுகள் சொல்லும் உண்மை. 25 மாவட்டங்களுக்கும் முழு நாட்டுக்குமா? ஆமா, அது மட்டும் இல்லாம குறிப்பா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இலக்க வச்சு இது வந்திருக்கு. அந்த தொலைபேசியில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பல போதைப்பொருள் விநியோகஸ்தர்களோட எண்கள் இருந்திருக்கு. இங்குதான் விடயம் உண்மையிலே சுவாரஸ்யமாகுது. எப்படி இந்த முனைகள் ஒன்றிணையுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் தாய்லாந்திலிருந்து வரும் பௌத்த பிக்குகள் அல்லது தெற்கைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள், மறுபக்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள விநியோகஸ்தர்கள். அது மட்டும் இல்லாம வடக்கு கிழக்கில் முக்கிய பதவிகளில் இருக்கிற சில தமிழர்களும் இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அந்த செய்திக்குறிப்பு தெளிவா சொல்லுது. ஆமா, அந்த தரவு அததான் சுட்டிக்காட்டுது. நம்ம சமூகத்துல மொழி, இனம், மதம், அரசியல்னு எல்லாத்துக்கும் நாம அடிச்சுக்கிறோம், பிரிஞ்சு நிக்கிறோம். ஆனா இந்த குற்றவாளிகள் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தொழில்முறை வலைப்பின்னல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒன்றிணைந்து செயல்படுத்துறாங்க? இது நாம் சற்று பரந்த கோணத்தில் தொடர்பு படுத்தி பார்த்தால் நிழல் பொருளாதாரத்தோட இயக்கவியல் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும். நிழல் பொருளாதாரம்னா இந்த பிளாக் மார்க்கெட்டை சொல்றீங்களா? கரெக்ட். குற்றச்செயல்களுக்கோ அல்லது கருக்கு பணத்துக்கோ எந்த விதமான இனமோ மதமோ கிடையாது. அங்க லாபம் அப்படிங்கிற ஒற்றை மொழி மட்டும்தான் வேலை செய்யும். அதாவது காசுக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆமா, ஒரு முறையான சப்ளை செயின் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் இதுவும். தாய்லாந்துல கொள்முதல் செய்றவங்க எல்லையை தாண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் பிக்குகள், உள்ளூரில் விநியோகிப்பவர்கள் மற்றும் இவர்களுக்கு குடைபிடிக்கும் உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகள். இது எல்லாமே ஒரு இயந்திரத்தோட பல்சக்கரங்கள் மாதிரி ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டு வேலை செய்யுது. சரியா சொன்னீங்க. தரவுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி இங்க நாம எந்த அரசியல் பக்கமும் சாயாம நடுநிலையா பார்க்கணும். எந்த தரப்பையோ அரசியலையோ சாராம உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது எப்படி ஒரு முழு நிர்வாக கட்டமைப்பையும் கேள்விக்குறி ஆக்குது அப்படிங்கறத இது காட்டுது. அப்போ அந்த உயர் அதிகாரிகளின் வேலை விநியோகஸ்தர்களுக்கு தேவையான உள்ளூர் பாதுகாப்பு செஞ்சு கொடுப்பதுதான். இது மொழி, இனம் தாண்டிய ஒரு கூட்டு சதி. அப்சல்யூட்லி. அதனாலதான் இவ்ளோ தைரியமா இவ்ளோ பெரிய தொகையை கடத்த முற்பட்டிருக்காங்க. எல்லாம் சரி, ஆனா எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஏன் இப்போனா திடீர்னு கடத்தல்காரர்கள் ஒரு 1 பில்லியன் ரூபாய் முதலீடு, 22 பிக்குகள் என இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இது மாட்டினா பெரிய சமூக பூகம்பத்தை உருவாக்கணும் அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். வழக்கமா வரக்கூடிய வழிகள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரதை விட்டுட்டு ஏன் இந்த அதீத துணிச்சலான ரொம்பவும் ஆபத்தான வழியை தேர்ந்தெடுக்கணும்? ஆகவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கான விடைய நாம அரசாங்கத்தோட சமீபத்திய கொள்கைகள்ல இருந்துதான் பார்க்கணும். தரவுகளின்படி அனுர அரசாங்கம் போதைப்பொருள் பாவனையை முற்றாக ஒழிப்பதற்கான மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதுதான் இந்த மாற்றத்துக்கான மூல காரணம். ஒரு நிமிஷம், இத கேட்கவே முரணா இருக்கே. அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்தா கடத்தல்காரங்க பயந்து போய் பின்வாங்கத்தானே செய்யணும். அதை விட்டுட்டு ஏன் முன்ன விட அதிநவீனமான வழியை தேர்ந்தெடுக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பார்க்க முரண்பாடா தெரியலாம், ஆனா இதுதான் கருப்பு சந்தையோட இயல்பு. அதாவது ஒரு பக்கம் கதவை அடைத்தால் கடத்தல்காரர்கள் சுவரை உடைத்துக் கொண்டு வருகிறார்கள், அப்படிதானே? ரொம்ப சரியான ஒப்பீடு. சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது கருப்பு சந்தை அழிந்து விடுவதில்லை. மாறாக அது தனது தப்பி பிழைக்கும் தந்திரங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறது. இதை பொருளாதாரத்துல ரிஸ்க் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் பிரீமியம்னா ஆபத்து அதிகரிக்கும் போது லாபமும் அதிகரிக்குமா? ஆமா, ஆபத்து அதிகரிக்கும் போது பொருளோட விலையும் லாபத்தின் அளவும் பல மடங்கு அதிகரிக்கும். வழமையான கடத்தல் பாதைகள், உதாரணத்துக்கு சாதாரண பயணிகளை பயன்படுத்துவது அல்லது சிறிய அளவுல கடத்துவது எல்லாமே இப்போ அரசாங்கத்தோட கடுமையான கண்காணிப்பால முடக்கப்பட்டிருக்கலாம். அதனால வேற வழி இல்லாம ஒரு மாற்று வழியை தேடுறாங்க. ஆமா,
தண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு பாதையை நீங்க அடைச்சா அது தனக்கான இன்னொரு பாதையை தேடி வேறொரு இடத்துல கசிந்து வெளியே வரும். இங்கேயும் அதுதான் நடக்குது. அப்போ ஒருபோதும் சந்தேகிக்கப்படாத, யாரும் கை வைக்க தயங்குற ஒரு மாற்று வழியை அவங்க தேடி இருக்காங்க. கரெக்ட். ஒரு அமைப்பின் கடுமையான அழுத்தம் குற்றவாளிகளை சமூகத்தின் மிகவும் புனிதமான அடையாளங்களுக்கு பின்னால ஒளிய வைக்கும் அளவுக்கு தள்ளி இருக்கு. ஓஹோ, அப்ப அரசாங்கத்தோட கடுமையான சட்டங்கள் ஒருபுறம் வெற்றியை தந்தாலும் மறுபுறம் அது குற்றவாளிகளை இன்னும் அதிக புத்திசாலிகளாகவும் இன்னும் ஆபத்தான எல்லைகளுக்கு போகவும் தூண்டுகுதுன்னு சொல்றீங்களா? இது ஒரு வகையான பரிணாம வளர்ச்சி மாதிரிதான். அமைப்பின் அழுத்தம் அதிகரிக்கும் போது குற்றவாளிகள் தங்களோட உத்திகளை அப்கிரேட் செய்றாங்க. ஏன்னா பல சிறிய வழிகள் அடைக்கப்படும் போது இருக்கும் ஒரு சில வழிகள் மூலமாக ஒட்டுமொத்த சந்தையின் தேவையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் 25 மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்துல சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு இவ்ளோ பெரிய தொகையை அங்க இறக்கியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நாம நேயர்களான உங்ககிட்ட வருவோம். இதுவரைக்கும் நாங்க பேசினதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இது ஏதோ கட்டுநாய்க்கால நடந்த ஒரு சம்பவம், வடக்குலயும் கிழக்குலயும் உள்ள விநியோகஸ்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆமா, நிறைய பேர் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த செய்தி வெறும் விமான நிலைய செய்தி மட்டும் அல்ல. இது உங்கள் வீட்டை சுற்றியுள்ள சமுதாயத்தை எப்படி நேரடியாக பாதிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? கட்டாயமாக. நேரான நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி அந்த 25 மாவட்டங்கள் என்ற தகவல். ஆமா, அது முழு நாட்டையும் குறிக்குதே. கரெக்ட். அந்த ஒரு புள்ளி 1 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் வெறும் ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கானது இல்ல. அதாவது உங்களோட மாவட்டம், நீங்கள் வசிக்கும் நகரம், ஒருவேளை நீங்கள் தினமும் கடந்து போகும் உங்கள் தெருவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதற்காக கூட இந்த நெட்வொர்க் வேலை செய்திருக்கலாம். கேட்கவே பயமா இருக்கு. செய்தித்தாள்கள்ல படிக்கும் ஒரு செய்திக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு எவ்வளோ நெருக்கமா இருக்கு பாருங்க. இது எங்கோ நடக்கும் செய்தி அல்ல, இது உங்கள் வீட்டு வாசல் படியில் வந்து நிற்கும் ஒரு சப்ளை செயின். ஆனா இத நம்ம எப்படி எதிர்கொள்வது? எல்லாரையும் சந்தேகப்படுங்க அப்படின்னு சொல்றது ஒரு சரியான தீர்வா இருக்க முடியாதே. ஒரு சமூகமா நாம எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா அது நம்ம அமைதியே குலைத்து விடுமே. மிக சரியான கேள்வி. இங்க நம்ம நோக்கம் யாரையும் கண்மூடித்தனமாக சந்தேகப்படச் சொல்வதல்ல, மாறாக சமூக விழிப்புணர்வுடன் இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அதாவது கண்மூடித்தனமா எவரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, நம்முடைய கலாச்சாரத்திலும் அமைப்புகளிலும் உள்ள நாம் காணத் தவறும் குருட்டுப் பகுதிகளை அடையாளம் காண்பதுதான் முக்கியம். குற்றங்கள் எப்போதுமே நமக்கு தெரிந்த முகமூடியை அணிந்து கொண்டுதான் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அமைப்பையோ பதவியையோ அல்லது உடையையோ வைத்து ஒருவரை முழுமையாக எடை போடக்கூடாது. இது ரொம்பவும் நுட்பமான ஒரு பார்வை. ஒரு குற்றவாளி எப்போதுமே தனக்கான பாதையை நம்முடைய சமூகத்துல நாம எந்த விஷயத்துக்கும் எந்த கேள்வியும் கேட்காம மரியாதை கொடுக்கறோமோ அந்த வழியாதான் தேர்ந்தெடுப்பான். ஆமா, அந்த விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ நாம் இந்த விரிவான தேடலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நாம் விவாதித்த ஆதாரங்களின் மையக்கருத்துக்களை மிகச் சுருக்கமாக உங்கள் கண்முன் கொண்டு வருகிறேன். சொல்லுங்க. 1. 1.1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கட்டுநாயக்காவில் பிடிபட்டுள்ளது. 2. இதற்காக பயன்படுத்தப்பட்ட தந்திரம் 22 பௌத்த பிக்குகள் என்ற சமூகத்தின் அதிஉயர் ஆன்மீக அடையாளம். 3. இவர்களுடைய இலக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண விநியோகஸ்தர்கள் மற்றும் உயர் பதவிகளில் உள்ளவர்கள். இது ஒரு தொழில்முறை வலைப்பின்னலையை காட்டுகிறது. 4. இதன் இறுதி இலக்கு நாட்டின் 25 மாவட்டங்கள். கரெக்ட். மற்றும் 5. இந்த அதிரடி திட்டத்திற்கான முக்கிய காரணம் அரசாங்கத்தின் கடுமையான ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான கடத்தல்காரர்களின் மாற்றுத் திட்டம். இவையே நாம் இன்று அலசிய தரவுகள். இந்த தரவுகளை நாம் வெறுமனே ஒரு செய்தியாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு கருப்புச் சந்தை எப்படி நமது நம்பிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் இது. மிக அருமையாகச் சொன்னீங்க. விடைபெறுவதற்கு முன் இந்த ஆதாரங்களில் இல்லாத ஆனால் அந்த பொருளிலிருந்து எழும் ஒரு ஆழமான கேள்வியை நேரான உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அது என்ன கேள்வி? போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சமூகத்தின் அதியுயர் ஆன்மீக அடையாளத்தையே தங்களின் சட்டவிரோத செயல்களுக்கு கவசமாக பயன்படுத்த துணிந்து விட்டார்கள் என்றால், நாளை அவர்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் முழுமையாக நம்பும் வேறு எந்தெந்த அமைப்புகளுக்கு பின்னால் அல்லது உங்களுக்கு பரிச்சயமான எந்தெந்த முகங்களுக்கு பின்னால் ஒளியக்கூடும். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அடுத்த முறை நீங்கள் செய்திகளை படிக்கும்போது இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். நேரான உங்கள் நேரத்திற்கும் இந்த ஆழமான உரையாடலில் எங்களுடன் பயணித்தமைக்கும் மிக்க நன்றி. இதுபோன்ற இன்னொரு சிந்திக்க தூண்டும் தேடலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விழிப்புடன் இருங்கள்.
நன்றி, மீண்டும் சந்திப்போம்.